சென்னை மாநகரத்தோட முக்கியமான தொகுதியில ஒன்றான சென்னையில இருக்க 2 தனி தொகுதியில இதுவும் ஒன்று, திருவிக நகர். இதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த தொகுதியில முக்கியமா ஜமாலியா, ஆடுதொட்டி, புளியந்தோப்பு இந்த மாதிரி வடசென்னையோட முக்கியமான பகுதிகள் இந்த தொகுதிக்குள்ள இருக்கு. உழைக்கும் மக்கள் இங்க அதிகமா இருக்காங்க. இந்த தொகுதியில திமுக சார்பில் போட்டிட்டு 2வது முறையா எம்எல்ஏவா ஆயிருக்காரு தாயகம் கவி. அவர் தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு, என்ன செய்யல அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். இந்த திருவிக நகர் தொகுதியில தான் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் சரி, சென்னை மேயர் பிரியாவும் சரி, 2 பேரும் இந்த தொகுதிக்குள்ள தான் வசிக்கிறாங்க. அவங்களோட வீடுகள் அதை சுத்தி உள்ள இடத்தை தவிர மீதி எல்லா இடமும் வாழ்வதற்கு தகுதியற்ற அந்த அளவுக்கு சாலைகள்லாம் மோசமா சூழ்நிலையில தான் அந்த தொகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ கூட மழை பெஞ்சா முட்டி வரைக்கும் தண்ணி தேங்குது, சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமா ஆயிருச்சு, வடகிழக்கு பருவமழை வர ஆரம்பிச்சிருது. அப்படிங்கறதுனால இந்த மழைநீர் வடிகால் பணிகளும் முழுமையா முடிக்கல. இதெல்லாம் பெரிய பாதிப்பு தொகுதிக்குள்ள. இதுக்கெல்லாம் எம்எல்ஏ ஒண்ணுமே செய்யல. 2 முறை எம்எல்ஏவா இருந்தும் இது வரைக்கும் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சென்னையில முக்கியமான ஒரு பிரச்சனை, எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டுற ஒரு பிரச்சனைனா போதைப் பொருள். இது இந்த தொகுதியில நிறைய இருக்கு. சின்ன பசங்கள்ல இருந்து இளைஞர்கள்ல இருந்து எல்லாருமே போதைக்கு அடிமையாகிறாங்க. போதைப் பொருளை முற்றிலுமாக தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை அரசோ இல்ல எம்எல்ஏவோ இது வரைக்கும் எடுத்த மாதிரி எதுவுமே இல்ல. ஆளும் கட்சியா இருந்தும் சரி, தொகுதியை மேம்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையுமே இந்த 2 முறையும் அவர் எடுத்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. சரி, இதுக்கு எம்எல்ஏ தரப்புல என்ன சொல்றாங்க, பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்க தரப்புல நம்ம கேட்டோம். தொகுதிக்குள்ள 55 கோடி ரூபாய் மதிப்புல மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டு எங்குமே மழைநீர் தேங்காதபடி நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தொகுதிக்குள்ள 10 வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பல இளைஞர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கோம். இதுக்கெல்லாம் எம்எல்ஏ தாங்க காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்களுக்காக கால்பந்து திடல், விளையாட்டு மைதானம், மினி ஸ்டேடியம் இது எல்லாமே இந்த ஆட்சியில இந்த எம்எல்ஏ மூலமா தான் இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 230 பேருக்கு தொகுதிக்குள்ள வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு 300 பேருக்கு வழங்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. பழைய வீடுகள்லாம் இடிக்கப்பட்டு புதுசா 1126 அடுக்குமாடி வீடுகள் தொகுதிக்குள்ள எம்எல்ஏ அவரோட முயற்சி மூலமா கட்டி கொடுத்திருக்காரு. இப்படி எம்எல்ஏ செஞ்சதை அவங்க தரப்புல சொல்றாங்க. என்ன செஞ்சாரு, என்ன செய்யல, இது ரெண்டையும் பார்த்துட்டோம். கள நிலவரம் என்ன எப்படி இருக்கு அதை இப்ப பார்ப்போம். திருவிக நகர் தனி தொகுதி அப்படிங்கிறதுனால பட்டியல் சமூகத்தினர் தான் இங்க டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகப்படியா வசிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க, முதலியார் நாடார் சமூகத்தவரும் இந்த தொகுதியில பரவலா வாழ்றாங்க. 3வது முறையும் எனக்கு தான் சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி தாயகம் கவி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு போட்டியா சென்னை மேயர் பிரியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ நீலகண்டன் அவர் தான் அதிமுக டிக்கெட் கேட்கிறாரு. ஒருவேளை கூட்டணிக்கு இந்த தொகுதி போச்சு அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த தொகுதியை கேக்குது. இதோட முழு வடிவம் ஜனவரி மாசத்துல தெரிஞ்சிரும். அடுத்ததான் முக்கியமான தொகுதியை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம்.